Hello viewers, good evening. Today we are going to see how to use the word let in English. ஓகேங்களா இங்கிலீஷ்ல லெட்டுங்கிற வார்த்தையை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ லெட்டுங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேர்டு ஓகே இன் இங்கிலீஷ். ஓகே ஸோ தட் லெட்டுங்கிற வார்த்தை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சஜஷன் கேட்கறதுக்கு, பர்மிஷன் கேட்கறதுக்கு, அதாவது கேஷுவலா சஜஷன் கேட்கணும், கேஷுவலா பர்மிஷன் கேட்கறதுக்கு, அப்புறம் கமெண்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா கமெண்ட் ஆர்டர் போடுறதுக்கு. ஓகே அந்த மாதிரி. ஓகே ஸோ தட் லெட் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டா தமிழ் மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா விடு அப்படின்னு வரும். ஓகேங்களா ஸோ தட் இங்க பாருங்க நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நீங்க பார்த்தலாம். ஓகே ஸோ இங்க பாருங்க லெட் மீ கோ டு பிளே அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன விளையாட விடு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா இல்லாட்டி நான் விளையாடட்டுமா அப்படிங்கிறத கேட்கலாம். ஓகேங்களா ரொம்ப தப்பு, அந்த மாதிரி பிளண்டர் மிஸ்டேக் கிடையாது. ஓகே ஸோ லெட் மீ கோ டு பிளே. ஓகே லெட் போடணும், பக்கத்துல என்ன போடணும் அப்படின்னு லெட்னா அலோவ் பண்ணு அப்படிங்கிறத சொல்றது. ஓகேங்களா ஸோ தட் குறிக்க மென்ஷன் பண்ற ஒரு வேர்டு. ஓகே லெட்டு பக்கத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இங்க வந்து மீங்கிறது என்னன்னா என்னன்னு குறிக்கும். ஓகேங்களா ஸோ தட் ஐங்கிறத வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஐ ஹி சீட்டெல்லாம் மேக்ஸிமம் வராது, மீ தான் வரும். ஓகேங்களா அவனா இருந்தா ஹிம் வரும், அவளா இருந்தா ஹெர் வரும், அவர்கள்னா தெம் வரும். ஓகேங்களா ஸோ தட் லெட் மீ போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ட் பக்கத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இதுதான் நமக்கு என்னது சப்ஜெக்ட். ஓகேங்களா டென்ஸ் பத்தி பேசும்போது ஐ வி யூ ஹி சி இதெல்லாம் நம்ம சப்ஜெக்ட் சொல்லியிருப்போம். இந்த இடத்துல சப்ஜெக்ட்ங்கிறது மீ. ஓகேங்களா பக்கத்துல நம்ம என்ன பண்ணணும் வெர்பு போடணும். ஓகே ஸோ தட் லெட் மீ கோ நான் போகட்டுமா எங்கே விளையாட, அவ்வளவுதான். ஓகே நான் விளையாட போகட்டுமா இல்லாட்டி என்னை விளையாட விடு. ஓகேங்களா ஸோ தட் விடுன்னு வரும், டுமா வரும். ஓகேங்களா ஸோ தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா டும் டும்னு வரும், எங்கெல்லாம் டும் டும்னு முடியுமோ அங்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் லெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இது வந்து சும்மா ஒரு ஜாலியா பேசுறோம். ஓகே ஸோ லெட் மீ ரைட் குரூப் 2 எக்ஸாம் நான் குரூப் 2 எக்ஸாம் எழுதட்டுமா இல்லாட்டி என்னை குரூப் 2 எக்ஸாம் எழுத விடு. ஓகே ரெண்டுமே நம்ம வந்து தமிழ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அடுத்து பாருங்க லெட் மீ கம் இன்சைட். ஓகே நான் உள்ள வரட்டுமா. ஓகே அடுத்து லெட் மீ சிங் ஏ சாங் நான் ஒரு பாட்டு பாடட்டுமா. அடுத்து லெட் மீ டிரைவ் ஏ கார் டிரைவ் கார் நான் கார் ஓட்டட்டுமா. ஓகே நான் கார் ஓட்ட விடுன்னு சொல்லலாம், இல்லாட்டி ஓட்டட்டுமான்னு கூட கேட்கலாம். ஓகே பட் இங்க கொஸ்டின் மார்க் போடணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, ஏன்னா இது பர்மிஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். லெட்னா என்னது ஒரு அலோவ் பண்றது, பர்மிஷன் வார்த்தை இன்டைரக்டா வச்சிருக்கு, உள்ளுக்குள்ள டைரக்டா வச்சிருக்கு. ஓகே அடுத்து பாருங்க லெட் மீ ஸ்பீக் வித் ஹிம் நான் அவனிடம் பேசட்டுமா இல்லாட்டி அவனிடம் என்னை பேச விடு. அடுத்து பாருங்க லெட் மீ டேக் யுவர் பென் நான் உன் பேனாவை எடுத்துக்கிட்டுமா. ஓகேங்களா அடுத்து லெட் மீ சி யுவர் ஃபோன். இந்த இடத்துல பாருங்க லெட் மீ சி யுவர் ஃபோனை நான் உன்னுடைய ஃபோனை பார்க்கட்டுமான்னு வரும். ஓகேங்களா ஸோ தட் இந்த இடத்துல என்னை உன் ஃபோனை பார்க்க விடு அப்படிங்கிறது கொலக்கில் வரும். ஓகே ஸோ தட் நான் உன் ஃபோனை பார்க்கட்டுமா. ஓகே அடுத்து பாருங்க லெட் மீ கம் டவுன் நான் கீழே வரட்டுமா. ஓகே அடுத்து பாருங்க இதெல்லாம் வந்து மீய வச்சு மட்டும் இருக்கும். அடுத்தது தேர்ட் பர்சன். ஓகே லெட் ஹிம் ஸ்பீக் நவ் அவனை இப்ப பேச விடு இல்லாட்டி அவன் இப்ப பேசட்டும். ஓகேங்களா அவன் இப்ப பேசட்டும், இவ்வளவு நாளா பேசாதவன் இப்ப பேசட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா ஸோ லெட் ஹிம் ஸ்பீக் நவ். ஓகே அடுத்து லெட் தம் கம் டு see you அவர்கள் உன்னை பார்க்க வரட்டும், அவங்க உன்னை பார்க்க வரட்டும்பா ஏன் அவசரப்படுற அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ லெட் தம் தெம்னா இந்த இடத்துல அவர்களையும் வரும், பக்கத்துல நம்ம என்ன பண்ணணும் வெர்பு யூஸ் பண்ணணும். ஓகே ஸோ லெட் தம் கம்னா அவங்க வரட்டும் அர்த்தம். எதுக்கு டு see you உன்னை பார்க்க அப்படிங்கிறத டு see you போட்டிருக்கோம். ஓகே ஸோ அடுத்து பாருங்க லெட் ஹர் ட்ரை அகைன் ஹெர்னா இந்த இடத்துல அர்த்தம் அவளைன்னு அர்த்தம். ஓகே ஸோ அவ மறுபடியும் ட்ரை பண்ணட்டும். ஓகேங்களா அடுத்தது லெட் ஹிம் கோ டு லைப்ரரி அவங்க அவன் லைப்ரரிக்கு போகட்டும் இல்லாட்டி அவனை லைப்ரரிக்கு போக விடு. ஓகே ரெண்டுமே வரும் யூஸ் பண்ணி. அடுத்து லெட் ஹிம் ரைட் நவ் அவன் இப்ப எழுதட்டும். ஓகேங்களா ஸோ லெட் ட்ரெயின் அரைவ் லெட் ட்ரெயின் ட்ரெயின் வரட்டும் சொல்லுவோம். ஓகே இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், ட்ரெயின் வரட்டும் பஸ் வரட்டும். லெட் பஸ் கம். ஓகே லெட் கார் கம். ஓகேங்களா அடுத்து லெட் த சன் அரைஸ் அப்படின்னா சூரியன் உதிக்கட்டும். ஓகேங்களா சார் லெட் த சன் அரைஸ்னா சூரியன் உதிக்கட்டும். அடுத்து லெட் த ரைன் ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம் மழை நிக்கட்டும். அடுத்து லெட் ஹிம் ஆல்சோ கம் அப்படின்னு அர்த்தம் அவனும் வரட்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகே அவனும் வரட்டுமா நம்ம கேண்டீன் போலாம். லெட் ஹிம் ஆல்சோ கம் we will go to கேண்டீன். ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இது லெட் மீ போட்டிருக்கோம், இந்த இடத்துல லெட் போட்டு பக்கத்துல தேர்ட் பர்சன் யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து நம்ம லெட்டர்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோ தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோல என்ன பண்ணோம்னா நம்ம நெகட்டிவ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பாசிட்டிவ்ல லெட் அஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் அடுத்தது. ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்க லெட் அப்படிங்கிறது பக்கத்துல அஸ் யூஸ் பண்றோம். ஓகே லெட் அஸ் அப்படின்னு அர்த்தம், லெட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே அதாவது நம்ம சேர்ந்து ஒரு செய்யலாமா செய்யட்டுமா. ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம சொல்றது. ஓகேங்களா ஸோ தட் லெட்ஸ் கோ டு டெம்பிள் கோயிலுக்கு போலாமா. ஓகேங்களா அடுத்து லெட்ஸ் பிளே டுகெதர் நம்ம சேர்ந்து விளையாடலாமா. அடுத்து லெட்ஸ் ரீட் எ புக் நம்ம ஒரு புக்கு படிக்கலாமா. அடுத்து லெட்ஸ் கோ ஃபார் எ வாக் அதாவது நம்ம ஒரு வாக் போலாமா. அடுத்து லெட்ஸ் ஈட் டுகெதர் நம்ம சேர்ந்து சாப்பிடலாமா. அடுத்து லெட்ஸ் மீட் த சேர்மன் நம்ம சேர்மனை பார்க்கலாமா.
ஓகேங்களா. அடுத்து பாருங்க, லெட்ஸ் அதாவது லெட் போட்டு அஸ்ங்கிற சப்ஜெக்ட் போட்டு பக்கத்துல என்ன பண்ணணும், வெர்ப போட்டுறணும். ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் வாட்ச் எ மூவி, நம்ம ஒரு படம் பார்க்கலாமா. அடுத்து லெட்ஸ் செலிப்ரேட் த ஃபங்க்ஷன், நம்ம ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணலாமா. அடுத்து லெட்ஸ் கோ டு சி பிரதீபா, நம்ம பிரதீபாவை பார்க்க போலாமா. ஓகேங்களா. ஸோ தட் அடுத்து லெட் அஸ் ஜாயின், லெட் அஸ் ஆல்சோ ஜாயின், அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்களும் கலந்துக்கலாமா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ லெட் அஸ் ஆல்சோ ஜாயின். ஓகே. ஸோ அடுத்து லெட்ஸ் கம் டு சி யூ, நாங்கள் உங்களை பார்க்க வரலாமா, நாங்கள் உங்களை பார்க்க வரலாமா அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா. ஸோ நாங்கங்கிறது இங்கே இருக்கு. ஓகேங்களா. லெட் அஸ். ஓகேங்களா. லெட்டுங்கிறது பர்மிஷன் கேட்குற மாதிரி, இல்லாட்டி சஜஷன் கேட்குற மாதிரி. ஓகே, 10 பேர் சேர்ந்து கேட்குறோம். ஓகே, லெட் அஸ் கம் டு சி யூனா, சீனா உன்னை பார்க்க இல்லாட்டி உங்களை பார்க்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, லெட் அஸ் யூஸ் யுவர் பென், நாங்கள் உங்கள் பேனாவை யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ அடுத்து லெட் அஸ் பில்ட் ஏ ஹவுஸ் அப்படின்னா நாங்கள் ஒரு வீடு கட்டலாமா. ஓகேங்களா. ஸோ இதுலேயே நமக்கு நெகட்டிவ் இருக்கு. லெட் அஸ் நாட் போட்டுருக்கலாம், இல்லாட்டி லெட் நாட் போட்டுருக்கணும், இல்லாட்டி டோன்ட் லெட். ஓகேங்களா. அதாவது அலோவ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ தட் வீடியோ தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.